அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சம்திங் டாக் ஒன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது இந்த வார ஏஐ செய்திகள். இந்த வார ஏஐ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது சைனாவோட டீப்சீக் பிரேக் த்ரூ, டிஃபென்ஸ் ஏஐ ஹெல்மெட்டு, என்டர்பிரைஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் பூம். இன்னொன்று இதில் தான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான நிகழ்வுகள். வாங்க ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா ஏஐ ஹெல்மெட் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்ட்ரில் அப்படிங்கிற கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கு. டிஃபென்ஸ் செக்டருக்காக ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக அது பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணி காம்பாக்ட் யூஸ் பண்ணி இந்த ஏஐ ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன ஃபியூச்சர் அப்படி கேட்டீங்கன்னாக்கா, டார்கெட் டிடெக்ஷனுக்கு ஏஐ பவர்டு டார்கெட் டிடெக்ஷன். நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஹெல்மெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் டார்கெட் டிடெக்ஷனு, ஆகுமெண்டட் ரியாலிட்டி இன்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமில் பேட்டில்ஃபீல்ட் மேப்பிங் அதிலே தெரியும் உங்களுக்கு. வாய்ஸ் கண்ட்ரோல் கமெண்ட்ஸ் இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏஐ டிஃபென்ஸ் செக்டரில் ஏஐ ரொம்ப வேகமாக என்ட்ரு ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் பெட்டர் சோல்ஜர் சேஃப்டிக்கும் இந்த ஏஐ பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் நம்ம பார்க்க போகிறது ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் எக்ஸ்ப்ளோஷன். இந்தியாவில் ஏஐ 2025 இந்த வருஷம் எப்படி ஏஐ ஃபண்டிங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதில் யூஎஸில் மட்டும் 49 ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. $100 மில்லியன் ப்ளஸ் இந்த இயர் மட்டும் ஆட் ஆகிருக்கு. இது இந்த மணி எதுக்கெலாம் போக போகுதுனாக்க ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங்கு, ஹெல்த் கேர் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோ ஏஜென்ட்ஸ்க்கு, டிஃபென்சிவ் ஏஐக்கு இதெல்லாம் இது போக போகுது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னாக்க, என்டர்பிரைஸ் ஏஐ ஏஜென்டிக் பூம், அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸுடைய பூமிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலக லெவலில் அனைத்து கம்பெனி ஏஜென்டிக் ஏஐயை இன்டிகேட் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க. ஏஐ ஒர்க் ஃப்ளோஸு, ஆட்டோமேஷனு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஜெனரேட்டிங் ரிப்போர்ட்ஸுக்கு, டூயிங் டேட்டா என்ட்ரிக்கு, ரன்னிங் ஸ்கிரிப்ட்ஸுக்கு, மானிட்டரிங் சிஸ்டம் மானிட்டரிங்க்கு, ஆட்டோமேட்டிக் டெசிஷன் மேக்கிங்க்கு, இது எல்லாத்துக்கும் ஏஐ தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்க போது. டெல், மைக்ரோசாஃப்ட், அமேசான் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ ஃப்ரேம் ஒர்க்கு இந்த வாரம். ஓகேங்களா? 2026 எல்லா என்டர்பிரைஸும் ஏஐ ஏஜென்ட்ஸு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த செய்தி நம்ம பார்க்க போகிறது சீனாஸ் டீப்சீக் ஷாக் வேவ்ஸ். சீனா ஓப்பன்ஸ் மாடல் டீப்சீக்கு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது. ஏன்னாக்கா இட் கிவ்ஸ் ஜிபிடி லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரம் ஃபுல் ஓப்பன் சோர்ஸு. டெவலப்பர்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னாக்கா நோ ஏபிஐ காஸ்ட்டு, ஃபுல் கஸ்டமைசேஷனு, லோக்கலில் ரன் பண்ண முடியுது, வெரி ஃபாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் இது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இந்த ஏஐ காம்படிஷன், குளோபல் ஏஐ காம்படிஷன் ரொம்ப ஹீட்டப் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் கம்பெனிஸ் மட்டும் இதில் ஈடுபடாமல் சைனாவும் இதில் ஸ்ட்ராங்காக லீட் பண்ணுறாங்க. இதனால் இந்த சைனா டீப்சீக்கு ரொம்ப வேகமாக கிளியர்ஸ் விரும்புகிறாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான். கூகுள் ஜெமினி A3 ரிலீஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜெமினி 3 ரிலீஸ் பார்த்தோன்னு வைங்களேன், அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டராக, ஸ்மார்ட்டராக, ஸ்ட்ராங்கராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜெமினி 1.5 ஜெமினி 2க்கு அப்புறம் ரொம்ப வேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மல்டி மாடல் டெக்ஸ்ட், மெசேஜ், ஆடியோ எல்லாமே இது ஹேண்டில் பண்ணுது. பெட்டர் ரீசனிங், கோடிங்க்கு முக்கியமாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டெகிரேட்டடு கூகுள் சர்ச்சில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இது ஓப்பன் ஏஐ GPT 5.1 காம்பேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த செய்தி நம்ம பார்த்த இந்த செய்திகள் முக்கியமான செய்திகளாக இந்த வாரம் பார்க்கப்படுது. அதனால் இதுதான் இந்த வாரம் முக்கியமான செய்திகள். இந்த செய்தி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு எந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக தெரியுது, ஏஐ எவால்யூஷன் எப்படி போகுதுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன டாபிக் போகலான்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த வாரம் ஏஐ செய்திகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். ஜெமினி 3 ரிலீஸ் பற்றி பார்த்தோம், டீப்சீக்கு என்னது பாப்புலாரிட்டி பற்றி பார்த்தோம், பாப்புலாரிட்டின்னு பார்த்தோம், என்டர்பிரைஸ் ஏஜென்டிக் ஏஐ பற்றி பார்த்தோம், டிஃபென்ஸ் ஏஐ பற்றி பார்த்தோம். அடுத்து போனதாக ஒரு நியூஸ் சொல்கிறேன். இந்திய ஏஐ மார்க்கெட் வேல்யூ $12 பில்லியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க 2030. இது ஒரு போனஸ் நியூஸு. அதே நேரத்தில் 40 to 50 பில்லியன் கூடிய சீக்கிரம் அதுக்கு மேலே 2030க்கு மேலே ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏஐ அப்ஸ்கில்லிங் முக்கியமானது. என்டர்பிரைஸ் ஆட்டோமேஷனு, ஏஐ ஸ்டாஃப்ஸ் பெங்களூர் இதை வேகமாக ஏஐ ஸ்டாஃப்ஸ் வந்துகிட்ருக்கு.
கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா ஏஐ மிஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இந்தியா டாப் 5 குளோபல் ஏஐ பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜெமினி 3யும் GPT 5.1 இந்த கம்பேரிசனுக்கு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். அதுவும் இந்த முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கு இதான் டாப் 8 நியூஸஸ். உங்களுக்கு எந்த நியூஸ் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த வாரத்தை இதோட முடிவடைகிறது. இது உங்கள் பிரபாகரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, நன்றி.